துதி கனம் மைமையாவும் என் தேவாதி தேவனுக்கு உண்டாகட்டும். மறுபடியும் உடனடியாக ஒரு செய்தியை கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்திலே ஏவி கொடுத்து கொண்டே இருந்தார். கடந்த செய்திக்கு ஒத்த ஒரு செய்தியாக இது காணப்படுகிறது. நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் என்ற தலைப்பில் இந்த செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். கடந்த செய்தியிலே மரணத்தின் போது சரீரம் ஆத்மா, அதாவது சரீர மரணம் ஆவி ஆத்மா என்ற அர்த்த தலைப்பின் கீழாக தியானித்தோம். இது நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள். இது நாம் சிறுவயது முதற்கொண்டு ஒவ்வொருவரும் இந்த செய்தியை நாம் எல்லா பிரசங்கங்களிலும் அநேக வேளையிலே கேட்டிருக்கிறோம். ஆனால் தேவ ஆவியானவர் நமக்கு எந்த விதமாக இப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறார், அதைத்தான் நாம் உணர வேண்டும். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துவார். இந்த வேத பகுதிகளை நீங்கள் தியானிக்கும் போது எந்த விதமான வழிநடத்துதலை, அதை குறித்த எந்த விதமான போதனையை அல்லது அதை குறித்த எந்த விதமான வியாக்கியானத்தை கேட்டிருக்கிறீர்கள்? நீங்கள் சில வினாடிகள் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக அதை சிந்தித்து பார்க்கணும். நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் அவர்கள் எங்கே செல்கிறார்கள்? எல்லா அடக்க ஆராதனையிலும் நாம் பொதுவாக இந்த பகுதிகளை அதை நாம் வாசித்து ஜெபம் செய்து அந்த அடக்க ஆராதனை நிகழ்த்துவதை பார்த்திருக்கிறோம். அதே போல இப்பொழுது அதை குறித்து நமக்கு ஆவியானவர் எந்த அளவுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார், எந்த விதமான வியாக்கியானத்தை கொடுத்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் இதில் அறிந்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் உடனடியாக ஆவிக்குள்ளாக வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். ஆவிக்குள்ளாகும் போது அந்த காரியத்தை கற்றுக்கொள்கிறோம். நீ ஆலயங்களில் ஆராதனையின் போது முதலாவதாக பாடல் ஆராதனை வைக்கிறார்கள். காரணம், அவர் பாடும்போது ஆவிக்குள்ளாக இருக்கான். இப்பொழுது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து வாசிக்கும் போது ஆவிக்குள்ளாகிறான். சவுலை பொல்லாத ஆவி அது அவனை தொல்லைப்படுத்தும் போது இவன் சுரமண்டலத்தை வாசிக்க வேண்டிய அவசியமாக இருந்தது. அங்கே ஒரு ஆவி, அங்கே அந்த ஒரு வழிநடத்தல் அங்கே ஏற்படுகிறது. ஆவியுடைய ஒரு அனுக்கிரகம் உண்டாகிறது. ஆகவே நாம் ஒரு ஆவிக்குள்ளாகி தான் நாம் ஒன்றை தியானிக்கணும். அதனால ஆலயங்களில் பாடல் ஆராதனை வைத்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் ஆவிக்குள்ளாகுவதற்காக ஒரு பாடல் பாடுங்கள் என்று நாம் சொல்ல வரவில்லை. ஆனால் அந்த காலங்களிலே பாடல் பாடும்போது ஆவிக்குள்ளானார்கள். இப்பொழுது நம்முடைய வேதத்தை வாசிக்கையில் என் இருதயத்திலே அனல் மூண்டது என்று தாவீது சொல்லுகிறார். வேதத்திலே வாசிக்கிறோம். இப்பொழுது நாம் வேதத்தை தியானிக்கும் போது வாசிக்கும் போது அனலுக்குள்ளாகும், தேவ அனலுக்குள்ளாகிறோம். நித்திரை இழந்த பரிசுத்தவான்கள் எங்கே செல்கிறார்? இதுதான் முக்கியம். பொதுவாக ஒருவன் மரணம் அடையும் போது அவனுடைய ஆத்துமா கடந்த பதிலை சொன்ன போல் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்கிறது. நன்றாக கவனிக்கணும். ஒருவன் மரணம் அடையும் போது அவனுடைய ஆத்துமா ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு செல்கிறது. அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லாசரு ஐஸ்வர்யன் உவமையை பாருங்கள். ஒரு பிளவுக்கு இந்த பக்கம் ஐஸ்வர்யானும் அந்த பிளவுக்கு அந்த பக்கம் லாசரும் இருக்கிறார்கள். ஆனால் ஒருவருக்கொருவர் பார்க்கிறார்கள், பேசிக்கொள்ள வாய்ப்பு இருந்தது. அந்த இடத்துல நான் பேசிக்கொள்வார்கள் என்று நான் இந்த இடத்துல உங்களை வலியுறுத்தி கூற விரும்பவில்லை. அங்கே அந்த சம்பாஷணை நடந்தது. ஆனால் இங்கிருந்து அங்கு சொல்லவும் அங்கிருந்து இங்கு சொல்லவும் வர முடியாது. இதை நீங்கள் நன்றாக கவனிக்கணும். அங்கே அவர் லாசரும், இங்கே ஐஸ்வர்யம். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அந்த லாசருக்கு
இளைப்பாறுகிற ஒரு அனுபவம் உண்டாயிருந்தது. அந்த லாசருவுக்கு இளைப்பாறுகிற ஒரு அனுபவம். அவன் ஆபிரகாம் மடியில் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஐஸ்வர்யவானுக்கோ அங்கே வேதனையான ஒரு அனுபவம் உண்டாகிறது. நாம் இந்த செய்தியை தியானிக்கிற சாரம்சம், நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் எங்கே செல்கிறார்கள்? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் அந்த இடத்திலே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் தியாகம் செய்த போது அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் தியாகம் செய்த போது அவர்கள் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர் சிலுவை கல்லனை பார்த்து சொல்லும்போது சொல்கிறார், இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய். அப்பொழுது உயிரோடு எழுப்பப்படும் வரை அவன் பரதேசிக்கு ஒருவன் செல்ல முடியாது. அவன் தங்கள் படுக்கைகளில் பிரவேசித்து, சமாதானத்தில் பிரவேசித்து தங்கள் படுக்கைகளில் இளைப்பாறுகிறார்கள். அதுதான் லாசரு அதை தியானித்தோம். இப்பொழுது உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகுதான் அவர்கள் பரதேசிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். பரதேசி என்பது, அது நான் கடந்த செய்தியில் கூறினது போல, அது ஏதேன் தோட்டமாக இருந்தது. மறுபடியும் அங்கே பரதேசிக்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள். ஏனென்றால் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் கேருபீன்களையும் அதற்கு காவல் வைத்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. இப்பொழுது அங்கே அவர் அழைத்து செல்கிறார். ஏனென்றால் பரதேசின் மத்தியில் ஜீவ விருட்சம், கடந்த செயல் சொன்னேன், ஏதேன் தோட்டத்தின் மத்தியில் ஜீவ விருட்சம். அப்போ பரதேசிலே வரும் பாருங்க, இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். அப்போ உயிர்த்தெழுந்த பரிசுத்தவான்களுடைய ஆத்மா, பரிசுத்தவான்கள் தான் முதலாவது உயிர்த்தெழுதலில் வருகிறார்கள். அவர்களுடைய ஆத்மா அந்த பரதேசுக்கு சொல்லுகிறது. அல்லது நீ அதற்கு எந்த ஒரு விளக்கம் கூட, தேவ சமூகம் சொல்லலாம், என்னன்னு சொல்லலாம். ஏனென்றால் ஏதேன் தோட்டம், பரதேசு ரெண்டும் ஒன்றாகத்தான் நாம் பார்க்க முடியும். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தர் ஆதோமோடு உலவுகிறவராக இருந்தார். ஆனாலும் அவர் பாருங்க, இன்னொரு ஸ்தானத்தில் அவர் இருக்கிறார். இன்னொரு ஸ்தானத்தில் இருந்து அவர் இங்கே வந்து போகிறார். சாத்தானும் அதுபோல இன்னொரு ஸ்தானத்தில் இருந்து இங்கே வந்து போற தன்மையுடனாக இருந்தார். யார்? லூசிபரும். அது ஒரு காலத்தில், இந்த இடத்துல வார்த்தையை தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். லூசிபரும் இங்கே வந்து போகும் தன்மையுடனாக இருந்தான். கர்த்தராகிய தேவனும் இங்கே வந்து போகும் தன்மையோடு அங்கே இருக்கிறார். அதான் சொல்கிறார், பகலின் குளிர்ச்சியால வேளைகளே அதை உலாவினான். அதே போல உயிரோடு எழுப்பப்பட்ட பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதேசிக்கு சென்று விட்டார்கள். ஆகவே தான் அங்கே சொல்கிறார் இயேசு கிறிஸ்து, இன்றைக்கு என்னுடனே, அவர் தேவ சமூகத்தில் இன்றைக்கு என்னுடனே கூட பரதேசில் இருப்பார். அப்பொழுது பெந்தேகோஸ்தால் நாள் பிற்பாடு எபேசு சபை காலங்கள் முதற்கொண்டு லவோதிகா சபையின் காலம் வரைக்கும் உள்ள அந்த பரிசுத்தவான்கள் எங்கே செல்கிறார்கள்? அவர்கள் நேரடியாக பரதேசிக்கு செல்வது கிடையாது. அவர்கள் நேரடியாக பரதேசிக்கு செல்வது கிடையாது. அவர்கள் மறுபடியும் இங்கே லாசர் இருந்தது போல் அந்த இடத்துக்கு செல்கிறார்கள். லாசர் இருந்தபோல் அந்த இடத்துக்கு செல்லுகிறார்கள். இங்கே நீங்க பாருங்க, உங்களுக்கு நன்றாக தெரியும், இயேசு கிறிஸ்து மரணமடைந்த போது அந்த காவல் ஆத்துமாக்களுக்கு பிரசங்கம் பண்ண சென்றார். அவர்கள் கீழ்ப்படியாமல் போன, ஜலப்பிரளயத்தின் போது கீழ்ப்படியாமல் போன ஆவிகள், அவங்களுக்கு மீட்பு கிடையாது. அந்த இடத்துல நித்திய ஜீவன் அருளப்படவில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில் அதை சென்று அந்த வார்த்தையை அவர், நான் தான் இதையெல்லாம் விளக்கத்தை கூறுகிறார். ஐஸ்வர்யனும் அங்கே இருக்கிறான், அவன் வேதனைக்குள்ளாக இருக்கிறான் பாருங்க. ஆனால் லாசரு போல அங்கே தேற்றப்படுகிறார்கள், இளைப்பாறுகிறார்கள், நேர்மை நடந்தவர்கள். இப்ப சபை காலத்து பரிசுத்தவான்கள் நேர்மை நடந்தவர் அந்த இடத்துல இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அது உயிரோடு எழுப்பப்படும் வரை அவர்கள் பரதேசிக்கு செல்ல முடியாது. இதுதான் இந்த செய்தியின் சாரம்சம். அப்ப ஆரவாரத்தோடே கர்த்தராகிய இயேசுவானவர் வரும்போது பிரதான தூதனுடைய சத்தம்,
தெய்வ எக்காலத்தோடு வரும்போது, இப்போ சபைக்காலங்களில் மருத்துவர்கள் காலங்களில் மரணமடைந்த கிறிஸ்துவுக்குள் மரணமடைந்தவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அங்கே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஆராதத்தோடு பரதேசத்திலிருந்து அங்கே வர்றாரு. இங்கே இவங்க உயிரோடு எழுப்பி மத்திய ஆகாயத்தில் சந்தித்து அவர்கள் விதமாக ஒருவருக்கு ஒருவர் அங்கே ஐக்கியமாகி விடுகிறார்கள். இதுதான் இது. மத்திய ஆகாயத்தில் சந்தித்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? கல்யாண விருந்துக்கு செல்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். அப்போ அவர்கள் மரணம் அடைந்த ஒருவன் உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவன் பரதேசிக்கு செல்ல முடியாது. ஆனால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதேசிலே அவர்கள் இருக்கிறார்கள், காத்திருக்கிறார்கள். அவர்கள் மறுபடியும் இந்த பூமிக்கு வரணும், சரீர மீட்பை பெற்றுக்கொள்ளணும். தங்கள் சரீரத்தை பெற்றுக்கொள்வதற்காக அவர்களுக்கு ஒரு நேரம் இருக்குது, அது காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் 7 சபைக்காலத்து பரிசுத்தவான்களும் உயிரோடு எழுப்பப்படும் போது, இவர்கள் வானத்திலிருந்து வரும்போது இவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் பூமிக்கு வருவது கிடையாது, வானத்திலே தான், ஆகாயத்திலே தான் இருக்கணும். இங்கே தான் நீங்கள் கவனிக்கணும். இதை நீங்கள் காண தவறப்படாது. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இப்போ பூமிக்கு வருவது கிடையாது. கர்த்தராகிய இயேசுவோடு அவர்களும் வானத்தில் தான் சந்திக்கிறாங்க. இவங்களை யார? சபைக்காலத்தில் மரணமடைந்த பரிசுத்தவான்களை வானத்தில் சந்திச்சு அங்கே தான் கல்யாண விருந்து. அப்போ கல்யாண விருந்து எதுக்கு? இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த விருந்தை புசிக்கும் போது சரீரம் மாறுதலை பெறுகிறது. சரீரம் மாறுதலை பெறுகிறது. உங்களுக்கு தெரியும், கல்யாணத்திற்கு அப்புறம் மணவாட்டியுடைய சரீரம் உருமாறுகிறது. ஏதாவது விசேஷம் உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், மாதங்கள் செல்ல செல்ல, நாட்கள் சென்று மாதங்கள் செல்ல செல்ல அந்த மணவாட்டியுடைய அந்த மனைவியுடைய வயிறு ஒரு உற்பவ கால திட்டத்தின்படி அது பெரிதாய் கொண்டே செல்கிறது. அதான் சரீரம் மாறுதல். அதன் பிற்பாடு அது வேறு. அப்பொழுது இந்த மணவாட்டியுடைய சரீரம் ஒரு மனைவியுடைய சரீரம் மாற்றத்தை பெறுகிறது. அதே போல இங்கே என்ன நடைபெறுகிறது? பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகும், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்ட பிறகு அவர்களும் இவர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் விருந்தை புசித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இன்னைக்கு பெற வேண்டியது சரீரம் மாறுதல். இதான் மைமீன் சரீரம், மறுரூபமடைந்த சரீரம், மறு ரூபத்தை சரீரம் அந்த பெறுகிறார்கள். முதலாவது பெற்றிருந்த சரீரம் மண்ணான சரீரம். இனிமே அவர்கள் பிறப்போகிற சரீரம் மறுரூபம் அடைந்த சரீரம். மண்ணான சரீரத்தை களைந்து விட்டார்கள். இப்ப மறுரூபம் அடைந்த சரீரத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். ஆனாலும் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு கூட்டம், சிறு கூட்டம் இருக்குது. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் இவர்களுடைய சரீரம் நேரடியாக மறுரூபத்துக்கு சென்றுகிறது. என்றால் இவர்கள் சரீரத்துக்குள்ளாக உயிர்த்தெழுதலை பெற்று இவர்கள் நேரடியாக மறுபடி செல்லும். ஏன் உயிர்த்தெழுதலை பெறுகிறார்கள்? இவர்கள் சரீரத்தில் மரணம் என்பது கிடையாது. அது கடந்த பதிவிலே கூட பார்த்தோம். அதை அடிக்கடி நான் இதை உங்கள் மத்தியில் நினைப்பூட்ட விரும்பவில்லை. ஆனால் கடந்த செய்தியை நீங்கள் தியானிப்பு ஒரு முறை கூட கேளுங்கள். அப்போ என்ன ஆகிறது? நீங்கள் இதிலே கற்றுக்கொள்ள வேண்டியது, தெரிந்து கொள்ள வேண்டியது, நித்திரையடைந்த பரிசுத்தவான் ஒருவன் நேரடியாக பரதேசிக்கு செல்ல முடியாது. இதுதான். இப்ப என்ன ஆகுது? மணவாளன், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், இவங்க எல்லாரும் மத்திய ஆகாயத்தில். இதில் உயிரோடு இருக்கிறவர்களுடைய பரிசுத்தவான்களுடைய அந்த ஆவிக்குரிய சரீரமும் ஆகாயத்தில் அவர்களோட ஐக்கியமாயிருது. ஆனால் இவன் இங்கே பூமியில் இருந்து மற்றவர்கள் கண்களால் பார்க்கக்கூடிய மாதிரி பூமியில் இருக்கிறா. இவருடைய ஆவிக்குரிய சரீரம் கல்யாண விருந்தை புசித்துட்டு இருக்கு. அது உங்களுக்கு தெரியும், வசனங்களேன்னு. அவங்க அந்த பரிணாமத்தில் இருந்து கொண்டு, ஆகாயத்தில் இருந்து கொண்டு அவங்களும் கல்யாண விருந்தை புசிக்கிறாங்க. விருந்து கல்யாண விருந்து வசனம் தெரியும் எல்லாருக்கும். வசனம்னு தெரியும். இந்த வசனம் மண்ணான சரீரத்துக்கு இல்லை. அதை நீங்கள் கவனிக்கணும். இந்த வசனம் மண்ணான சரீரத்துக்கு இல்லை, இது ஆவிக்குரிய சரீரத்துக்கு. நல்லா கவனிக்கணும். அப்போ அந்த வசனம் இந்த ஆவிக்குரிய சரீரத்தில் ஆத்மா அதை பெற்று அது கொளுத்ததாக மாறுகிறது. நான் இதற்கு மேலாக நான் பேசுவதற்கு தடை செய்யப்படுகிறேன்.
இதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். அப்போ நித்திரையடைந்த பரிசுத்தவான்கள் நேரடியாக பரதேசிக்கு செல்ல முடியாது, தேவ சமூகத்துக்கு செல்ல முடியாது. அவர்களை காத்திருந்து தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும்போது அங்கே அவர்கள் அங்கே இப்பொழுதும் பாருங்க, புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பரதேசிக்கு செல்லவில்லை, ஆகாயத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அங்கேருந்து கீழே இறங்கிட்டு வந்துட்டாங்க, இவங்க ஆகாயத்தில் இருக்கிறாங்க. தேவன் சில காலம் அங்கே அவர்களை காத்திருக்க வைக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. பரதேசிலே அவர்கள் இன்றைக்கு என்னுடைய கூட பரதேசில் இருப்பா என்ற வார்த்தையின்படி அவர் அங்கே அவர்களை காத்து வைத்திருந்தார், அவர்களை வெயிட் பண்ண அங்கே வைத்திருந்தார். அது ஒரு உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு அவர் வார்த்தையை பயன்படுத்துகிறேன், அது ஒரு வெயிட்டிங் கால். இப்போ ஆகாயத்துக்கு வந்துட்டாங்க. இதான் கல்யாண விருந்து அங்கே பூசிக்கிற அந்த சம்பவம். இதனுடைய செய்தியை நான் நிறுத்தி விடுகிறேன். ஏன்னா இது ஆவியானவர் வழிநடத்தின்படி இந்த அதிகாலை வேளையில் எழும்பி இந்த செய்தியை கொடுக்குறேன். கண்களுக்கு தெளிவான நித்திரை மயக்கம் இல்லாமல் கண்கள் தெளிவாக இருக்கிறது, சரீர பலவீனங்கள் இது இல்லாமல் நான் தெளிவாக ஆண்டவர் என்னை இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். ஆவியானவருடைய இதில் நான் தூங்க முயற்சித்து எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியவில்லை. ஆவியானவர் இந்த வசனத்தை சிந்தனையில கொடுத்து கொண்டே இருந்தார். என்னால் கடந்த செய்திக்கு ஒத்ததாக இது அமைக்கிறது. என்றால் செய்திகளை 20 நிமிடம் 30 நிமிடத்திலே அங்கே பேசி முடித்து விட முடியாது. ஆகவே தான் ஆவியானவர் வழிநடத்தலின்படி நான் இதை உங்கள் மத்தியில் வைக்கிறேன். ஒரே நேரத்தில் நீ 4 இட்லியை தூக்கி வாய்க்குள்ளே திணிக்க முடியாது, தெரியும் உங்களுக்கு. பொறுத்துக்குள்ள இந்த வார்த்தை பயன்படுத்துறதுக்கு பாதி கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணவை சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணவை சாப்பிடணும். இது இயற்கையில் தேவன் மறைந்திருக்கிறார். இயற்கையில் தேவன் மறைந்திருக்கிறார். செரிமானம் ஆகக்கூடிய ஆகாரத்தை மட்டும் சாப்பிடணும், மற்றதை அதுக்குரிய நேரம் வரும்போது சாப்பிடணும். காலையில் 8 மணி போய் பிரியாணி போய் சாப்பிடக்கூடாது. அது இது நான் தவறாக நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. 8 மணி பிரியாணி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, அது வேறு விஷயம். சிலருக்கு செரிமானம் ஆகும். எல்லாரும் பொதுவாக சராசரியாக காலையில் எளிமையான அளவு உணவு, மதியானம் ஓரளவுக்கு நாம் அது கொஞ்சம் கொஞ்சம் இதான உணவு நம்ம தெரியும், அது பாருங்கள். அதனால் மதியானம் சாப்பிடக்கூடிய அந்த ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆகாரத்தை காலைல சாப்பிட முடியாது. அப்போ அதுக்கு ஒரு நேரம் இருக்குது. அது ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சாப்பிட முடியாது, திணிக்க முடியாது. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நான் நாகர்கோவில் அதை சொல்கிறேன், பைய பைய தின்னா பனைமரத்தையும் திங்கலான்னு. அதாவது பைய தின்னா பனைமரத்தையும் திங்கலான்னு நான் சின்ன வயசில் அந்த பாஸ்டை அப்படியே அவங்க முன் வைக்கிறேன். அதாவது மெதுவாக சாப்பிட்டா பனைமரத்தையும் சாப்பிடலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டா. அதே போல தான் அந்த ஆவிக்குரிய ஆகாரத்தையும் நீங்கள் உங்கள் செரிமானத்துக்கு தகுந்த மாதிரி உட்கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆகாரம் ஒரு குழந்தை வீட்டில் 2 இட்லி சாப்பிட்னா, இன்னும் அதே வயசு குழந்தை, சில குழந்தைகள் 3 இட்லி சாப்பிடும். அதே வயசில் உள்ள சில குழந்தைகள் 1 இட்லி தான் சாப்பிடும். அதனால் இந்த ஒரே வயசில் 3-4 குழந்தைகளை வைத்து அதை ஒரே இந்த மாதிரி உணவு உட்கொள்ளணும்னு நினைக்க முடியாது, அதுவும் முடியாது. அதனால் ஆவியானவர் உங்களுக்கு பகிர்ந்தளித்திருக்கிற அந்த இதன் முறைமையின்படி நீங்கள் இந்த வேதத்தை நீங்கள் தியானித்து இதன் ஆழங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆகவே தான் அந்த ஒரே பதிவிலே இந்த செய்தியை நான் உங்களுக்கு அந்த கொடுக்காமல் இதன் 2வது பகுதியாக இதை வெளியெடுக்கிறேன். யாரோ ஒரு சிலர் மாத்திரம்தான் இதை நீங்கள் செய்தி கேட்கிறீர்கள். தேவ ஆவியானவர் உங்கள் இருதயங்கள் அசைவாட வேண்டும். இதுவரைக்கும் நீங்கள் என்ன வெளிப்பாட்டினை பெற்றீர்கள் என்பது எனக்கு தெரியாது. உங்களுக்கும் உங்கள் ஆத்மாவுக்கும் தேவனுக்கும் இடைப்பட்ட ஒரு சம்பவம் தான் அது. இதை குறித்த வெளிப்பாடு என்னது? நீங்கள் எந்த விதமாக கற்றிருந்தீர்கள்? மரித்த பின்பு ஒருவன் பரிசுத்தவான் எங்கே செல்கிறான்? அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த சம்பவம், அது தெரியும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் மரித்த பின், ஏனென்றால் அநேகர் சரீரம் உயிர்த்தெழுதல், அதாவது அநேகர் பரிசுத்தவான்கள் இன்னும் உயிரடையவில்லை என்ற விசுவாசத்தில் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சாரார் பரிசுத்தவான்கள் உயிரோடு எழும்பி விட்டார் என்ற விசுவாசத்தில் இருக்கிறார்கள். அது உங்கள் விசுவாசம், நீங்கள் இருக்கிறபடியே இருக்கட்டும். நீங்கள் அதை அப்படியமாக சிந்திக்க வேண்டாம். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரணம் அடையும் போது எங்கே செல்கிறார்கள் என்பதுதான் இந்த செய்தியின் சாராம்சம். அடியனுடைய விசுவாசம் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சபைக்காலம் முடிந்தவுடன் உயிரோடு எழுப்பப்பட்டு விட்டார்கள், அது வேறு. இப்போ அடியனுடைய எண்ணம் இந்த இடத்துல நான் இந்த 2024 வருஷம் கூறிக்கொள்வது என்னவென்றால், என்னுடைய சரீரம் மரணத்துக்கு செல்லக்கூடாது. மரணத்துக்கு செல்லாமல் நேரடியாக மறுரூபத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
அநேக செய்திகளை தொடர்ந்து இதை கூறிக்கொண்டே வருகிறேன். இதுதான் அடியனுடைய விசுவாசம். இப்போ ஆனால் மரணமடைந்த மற்றவர்கள் என்ன செய்கிறாங்க? 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிரிடவில்லை. 1000 வருஷம் முடிகிற வரைக்கும் உயிரிடவில்லை. அதில் வெண் சிங்காசனத்தில் வர்றதற்கு ஒரு கூட்டம் இருக்குது. அப்போ 2 விதமான கூட்டத்தார் இருக்கிறாரு. முதலாவது உயிரோடு எழுப்பப்பட்டு அவர்கள் கல்யாண விருந்து புசிங் கூட்டம் இருக்கிற இவங்க 1000 வருஷத்துக்குள்ளே வந்துடுவாங்க. 1000 வருட அரசாட்சி பிற்பாடும் மற்றவர்கள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். ஒரு உயிர்த்தெழுதல் சிலுவையில் உயிர் தியாகத்தின் போது, ஒரு உயிர்த்தெழுதல் சபைக்கால முடிவின் போது, அடுத்தபடியாக உயிர்த்தெழுதல் 1000 வருஷாட்சி பிற்பாடு. ஆனால் இரண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நேரடியாக சர்ற மறுபத்தை பெறுகிற ஒரு கூட்டம், அதான் பின்பு உயிரோடு இருக்கும் நாமம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், வார்த்தைகள் மாறி மாறி வந்திருக்கும், நான் அனைவருக்கும் தெரியும். ஆகவே இதோடு முடித்து விடுகிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டாம், நீங்கள் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ண வேண்டாம். இந்த நம்பரை சேவ் பண்ணி நீங்கள் வச்சுட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பகுதியில் ஒவ்வொரு செய்தியிலும் லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் அந்த லிங்கை டச் பண்ணால் அனைத்து செய்திகளும் டிஸ்பிளே ஆகும். மீண்டும் ஒரு செய்தியில் சந்திப்போம். அதுவரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய இருதயங்களே அசைவாடி, அவர் மணவாளன், நம்மளோட ஐக்கியமாக இருக்கிற மணவாளன் நம்மை அடுத்த ஸ்தானத்திற்கு கொண்டு செல்வதற்குரிய ஆயத்தங்களை பண்ணும் வரை நாம் பொறுமையோடு காத்திருப்போம். அவருக்கு முற்றிலுமாக ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். முற்றிலுமாக தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாமல் ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். மற்றும் ஒரு பதில் சந்திப்போம். ஆமென். காட் பிளஸ் யூ.